சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அலுவலர் பொன்மாணிக்கவேல் பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜாவின் கைப்பாவையாக செயல்படுகிறார் என்று அறநிலையத்துறை முன்னாள் இணை ஆணையர் ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார். அறநிலையத்துறை அதிகாரிகள் கைது, எஸ்சி பிரிவினருக்கு ஆலயங்களில் மறுக்கப்படும் உரிமை என பல்வேறு விஷயங்கள் குறித்து ஜெயராமனிடம் நமது தலைமை செய்தியாளர் மகேஸ்வரன் நடத்திய விறுவிறு பேட்டியை இப்போது பார்க்கலாம். சிலை கடத்தலை பொறுத்த வரைக்கும் துளி கூட அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு இல்லை. அறநிலையத்துறை அதிகாரிகள்னா சிலை களவு போனதே தெரியாது இவங்களுக்கு. ஏற்கனவே இந்த சிலை உற்பத்தி பண்ணுகின்ற குடும்பம் என்பது காலங்காலமாக ஆயிரக்கணக்கான வருஷமாக ஆயிரக்கணக்கான சிலைகளை உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த கணக்குகளே இல்லை. எவ்வளவு உற்பத்தி பண்ணாங்கன்னு கணக்கு கிடையாது, எவ்வளவு கோயில் இருந்ததுன்னு கணக்கு கிடையாது. அது சிலைகள் விற்கப்பட்டதற்கான ஆதாரமும் உருக்கப்பட்டதற்கான ஆதாரமும் 1930 வாரியங்கள் காலத்தில் இருக்குது நிறையா. இப்போ உள்ளதுபடி இவர்கள் தான் கணக்கெடுத்திருக்கிறார்கள், சிலைகளை பாதுகாத்திருக்கிறார்கள். இவர்கள் சிலை காணவில்லை என்று பொன் மாணிக்கவேல் சொல்லுகின்றதற்கு விட அடிப்படையாக இருப்பது இவர்கள் அறநிலையத்துறையை கொடுத்த புகார் தான் அடிப்படை. அந்த புகாரில் தான் சிலை காணவில்லை என்று சொல்கிறார்கள். அந்த புகாரை விட்டுவிட்டு இவராக 7000 சிலைகள் காணவில்லை என்று சொன்னவர் எந்த 7000 என்று இதுவரை சொல்லவில்லை. ஒரு நேர்மையான அதிகாரியாக இருப்பவர் அந்த 7000 சிலைக்கான பட்டியலை வெளியே கொண்டு வந்திருக்க வேண்டும். எந்த ஊர் சிலை காணாமல் போனது என்று தெரியாமலே உள்ளதால் அவருடைய போக்கு என்பது ஒருதலை பட்சமாகவும் இன்னொருவன் கைப்பாவையாகவும் தெரிகிறது. கைப்பாவைன்னு சொல்றீங்க, யாருக்கு கைப்பாவையா இருக்கார்? யாருக்கு கைப்பாவை? இந்த இன்னைக்கு உள்ள சங் பரிவாரத்துக்கு தான் இவருக்கு கைப்பாவை என்பதுக்கு அடையாளம். இவர் தேசிய செயலாளர். அவரிடம் இவர் கை நீட்டி கொண்டிருக்கிற முறையை நீங்கள் பாருங்கள் கொஞ்சம். ஒரு போலீஸ் அதிகாரி, உயர்மட்ட அதிகாரி அந்த ஹெச் ராஜாவுடன் கை ஏந்திருக்கின்ற முறையை பார்த்தாலே தெரியும் யாருக்கு அவர் கைப்பாவையாக இருக்கிறார். வேண்டும் என்றே திருமகள் மீதும் கவிதா மீதும் மற்ற அதிகாரிகள் மீதும் திணிப்பதாகத்தான் தெரிகிறது. ஏன் திணிக்கணும்? திணிக்கிறது இந்த அறநிலையத்துறையை இந்த துறையை விட்டு அரசை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பது அவர்கள் நீண்டகால கோரிக்கையாகும். சங் பரிவாரங்களுடைய கோரிக்கை என்பது, நான் உதவியாளராக இருந்த போதே மலைக்கோட்டையில் பிரச்சனை செய்தார்கள். அரசே வெளியேறு, அரசே கோவிலை விட்டு வெளியேறு, அரசை விட்டு வெளியேற்றிவிட்டு ஆதீனங்களிடமும் மடாலயங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஒப்படைப்பதன் நோக்கம் பெண்களுக்கு வந்த விகிதாச்சாரத்தை கோயிலிருந்து வெளியேற்றிவிடுவது, தாழ்த்தப்பட்டிருக்கிற உரிமைகளை அதிலிருந்து அப்புறப்படுத்துவது, இது போன்ற நோக்கங்களுக்கு தான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட தாழ்த்தப்பட்டிருக்க அதிக உரிமைகள் கோயில்கள் வழங்கப்படவில்லை. துறையில் 18% வழங்கப்படுகிறது, ஆலயங்களில் 18% வழங்கப்படுவதில்லை. எந்த ஒரு ஆலயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதில் 18% தாழ்த்தப்பட்டவர்கள் பங்கு பெறுவதில்லை. அப்படி பங்கு பெறாத அளவில் அதை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் அந்த நியமன குழுவில் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார். இருந்த போதிலும் கூட தாழ்த்தப்பட்டவர்கள் பணியில் இல்லாமல் இருக்கிறார்கள்.